ஒரு சில சீன்ஸில் வந்து பயங்கர வைலண்ட்டாக இருக்குது. அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு சீன் ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரத்தமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கர வைலண்ட்டாக இருக்குது. அவ்வளோ டேஞ்சரானது அந்த மிஷன் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு காட்டுற ட்ரை பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே சூப்பராக கன்வே ஆகியிருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். அதனாலேயே இவருடைய கேரக்டர், அந்த ஹீரோவோட கேரக்டருக்கான ரைட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸ்டார்டிங்காக இருக்கட்டும், எண்டிங்காக இருக்கட்டும், நான் வேறு ஏதோ ஒரு வேலைக்கு தான் போனேன். ஆனால் அங்கே நடந்தது ஒரு விஷயம். அதை நான் ஏற்றுக்கிட்டு நான் எப்படி இந்த ஒரு நார்மல் பர்சன் டு சோல்ஜர் டு லீடர் அப்படிங்கிற ஒரு கிராஃப் தான் வந்து இந்த படத்தில் போயிருக்கு. அந்த கிராஃபை ரொம்ப சூப்பராக அவரோட நடிப்பு மூலமாக வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு கொஞ்சம் பீரியாடிக் ஃபிலிமாக தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த இலங்கை வார்லாம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அந்த போருக்குள்ள நடந்துகிட்டு இருந்த ஒரு சின்ன ஈவெண்ட்டை பேஸ் பண்ணின ஒரு கதை தான். ஆனால் அதில் வேறு டைப் ஆஃப் இதில் சம்மந்தமே படாமல் வேறு ஒரு ஸ்டோரியை வந்து நான் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தும், அந்த மக்களுடைய வலியையும் வந்து அதே சமயத்தில் நம்ம எந்த வகையிலையும் கொச்சப்படுத்திடக்கூடாது, ஆனால் அந்த வலியை கேரி பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து டைரக்டர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை ரொம்ப